ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பங்குச்சந்தை யூடியூப் சேனல். இன்னைக்கு பங்குச்சந்தை செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்விங் ட்ரேடிங்க்கு வாய்ப்புள்ள 2 பங்குகளை பற்றி பார்க்கலாம். முதலாவதாக GSFC குஜராத் ஸ்டேட் ஃபெர்டிலைசர் பற்றி ஸ்கிரீன்ல போய் பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கு ஒரு ஃபெர்டிலைசர் கம்பெனி, ஃபெர்டிலைசர் கெமிக்கல் கம்பெனி. இது ஒரு PSU செக்டாரு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 8631 கோடியா இருக்கு. இது ஒரு மிட் கேப் ஸ்டாக்கு. இதோட இண்டஸ்ட்ரி பியை விட ஸ்டாக் பிஇ பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நமக்கு கிடைக்குது. புக் வேல்யூ 307. டிவிடெண்ட் ஈல்டும் பரவாயில்ல, 4.6% இருக்கு. ROE பரவாயில்ல, 10.9. ROCE 13.4% இருக்கு. டெப்ட் பார்த்தீங்கன்னா கடலே இல்லாத கம்பெனி. இதோட சார்ட் பார்த்தீங்கன்னா அதாவது கடந்த 1 இயர்ல 128ல இருந்து இப்ப எவ்வளவு ட்ரேட் ஆயிருக்குலாம் 212. அதாவது அதோட ஹையால 318ல இருந்து 212 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்டாக்கை பிஎஸ்ல போய் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பிஎஸ்ல பார்க்கும்போது GSFC வந்து F2 வந்து 2.34 கம்மியா தான் இருக்கு. EPS பரவாயில்ல, 18.66 இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும் போது ரொம்ப டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்ல நமக்கு கிடைக்குது. 11.61 இருக்கு. ப்ரைஸ் டு சேல்ஸும் கம்மியா இருக்கு, 0.92% இருக்கு. எபிட்டாவும் லோ வேல்யூவேஷன் தான் இருக்கு, 5.43 இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும் போது ரொம்ப கம்மியா இருக்கு, 0.70. F2 கடலே இல்லாத கம்பெனி. கரண்ட் ரேஷியோ 3.80 இருக்கு. ROE 10.94 இருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்கை நம்ம குவார்டர்லி ரிசல்ட்டை பார்க்கலாம். குவார்டர்லி ரிசல்ட் வந்து இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. செப்டம்பர் 2023 கம்பேர் பண்ணும் போது டிசம்பர் 2023 சேல்ஸும் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. நெட் ப்ராஃபிட்டும் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இருந்தாலுமே இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அண்டர் வேல்யூவேஷன்ல நமக்கு கிடைக்குது. அதனால இந்த ஸ்டாக்கை இந்த ரேட்லேருந்து, அதாவது இந்த ரேட்லேருந்து இன்னைக்கு 217 இந்த ரேட்லேருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணீங்கன்னா ஒரு 5 to 15% வரைக்கும் கெயின் ஆக வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் இந்த ஸ்டாக்கு திரும்ப இறங்கலாலும் நீங்கள் ஆவரேஜ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபண்டமெண்டலான ஸ்டாக்கு தான் இது. இப்போ அடுத்ததா 2வது ஸ்டாக்காக பார்க்க போகிறது வந்து டெல் நெட்வொர்க். டெல் நெட்வொர்க்கும் பார்த்தீங்கன்னா அதோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2643 இருக்கு. இதுவும் மிட் கேப் ஸ்டாக் தான். இது வந்து ரிலையன்ஸோட சப்சிடரி கம்பெனியான டெல் நெட்வொர்க். இது ஒரு கேபிள் அண்ட் நெட்வொர்க் பண்ணக்கூடிய இது ஒரு கம்பெனி. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 69. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி பிஇ விட ஸ்டாக் பிஇ ரொம்ப குறைவா இருக்கு. அதாவது நமக்கு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல இதுவுமே இந்த ஸ்டாக்கு கிடைக்குது. இதுல இந்த ஸ்டாக்ல டிவிடெண்ட் எதுவும் நமக்கு கிடையாது. டிவிடெண்ட் ஈல்டு வந்து இதுல கிடையாது. ஆனா டெப்ட் ஈக்விட்டி 0.01. டெப்டும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இப்ப இந்த ஸ்டாக்கை பிஎஸ்ல போய் பார்த்தோம்னா டெப்ட் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு, 26.58 கோடியில இருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நமக்கு கிடைக்குது, 10.11. ப்ரைஸ் டு சேல்ஸும் பார்த்தீங்கன்னா 2.39. அதாவது டிஸ்டிபியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அவ்வளோதான். இவி பை எபிட்டா 5.75 இருக்கு. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சீப் ரேட்ல தான் இருக்கு. அதாவது TV80 விட கொஞ்சம் அதிகமாக இருக்கு, 0.80 இருக்கு. டெப்ட் வந்து பரவாயில்ல, 0.01 இருக்கு. ROE 6.1 இருக்கு, அதுவுமே பரவாயில்ல. இப்போ இந்த ஸ்டாக்கை குவார்டர் ரிசல்ட்டை பார்த்தோம்னா குவார்டர் ரிசல்ட்ல செக் பண்ண போது இதுவும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. சேல்ஸ் வந்து போன குவார்டரோட கொஞ்சம் குறைவா இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 42 40 கொஞ்சம் கம்மியாயிருக்கு. நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் பரவாயில்ல, 46 48 கெயின் ஆயிருக்கு. இப்போ இந்த ஸ்டாக்குமே சார்ட்ல பார்த்தோம்னா அடுத்த 1 இயர்ல 30 ரூபாயிலிருந்து இப்போ வந்து 55 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதோட ஹையான 69.4ல இருந்து
இப்போ வந்து 55.4 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கு இந்த ப்ரைஸ்ல இருந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா ஆனால் 1 to 3 months வந்து 1லேருந்து 2 months ஆகுது நம்ம வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிங்கன்னா ஒரு 10லேருந்து 15% வந்து கெயின் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த ஸ்டாக் எல்லாம் நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பங்குச்சந்தை செய்திகளை முதலாவதாக எல்ஐசி அண்ட் பிஎஸ்சியில் நாளைக்கு வந்து மகா சிவராத்திரினால ஹாலிடேன்னு செய்தி வெளியாயிருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல டாடா மோட்டார், டாடா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது டாடா குரூப்ல உள்ள ஸ்டாக் எல்லாமே வந்து ஓவராலா 15% சர்ஜ் ஆயிருக்குதா. எதனாலனா அவங்களோட டாடா சன்ஸோட ஐபிஓ வரப்போறதுனால டாடா குரூப்ல உள்ள ஸ்டாக், அதாவது டாடா கன்சூமர் ப்ராடக்ட், டாடா ஸ்டீல் வந்து இன்னைக்கு 4% வந்து சர்ஜ் ஆயிருக்கு. டாடா எலக்ட்ரி, டாடா ஸ்டீல், வோல்டாஸ், டாடா மோட்டார்ஸ், டிசிஎஸும் 1லேருந்து 4% வந்து சர்ஜ் ஆயிருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. அடுத்ததா பஜாஜ் ஆட்டோ வந்து இன்னைக்கு 4% வந்து கடந்த 6 ட்ரேடிங் செஷன்ல கெயின் ஆயிருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. என்ன காரணம்னா அவங்களோட பைபேக் அனௌன்ஸ்மெண்ட்னாலையும் அவங்களோட ஜூலை 31 பாசிட்டிவ் சேல்ஸ் க்ரோத் கொடுத்துருக்கிறதுனாலையும் இன்னைக்கு ரேலி ஆயிருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. GR இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் வந்து இன்னைக்கு 6% ரேலி ஆயிருக்கு. எதனால்னா அவங்களோட ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து எப்பயுமே வந்து செபி தரப்புல 75% வரைக்கும் தான் வச்சிருக்கணும். ஆனால் இவங்க டிசம்பர் 31 79.74% வச்சிருந்ததுனால அதை 5% ஸ்டேக்கை இவங்க சேல் பண்ணதுனால இன்னைக்கு இந்த ஷேரு ரேலியானதா 6% ரேலியானதா செய்தி வெளியாயிருக்கு. பஜாஜ் ஆட்டோ வந்து கேஆர் கோக்சி அனலிஸ்ட் தரப்புல 8818 வரைக்கும் போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் வந்து டார்கெட்டா கேஆர் கோக்சி வந்து 1006 வரைக்கும் போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு. HDFC பேங்க் வந்து டார்கெட்டா 1762 வரைக்கும் போகலான்னு எல்கேபி ரிசர்ச் தரப்புல செய்தி வெளியாகியுள்ளது. டாடா கெமிக்கல்ஸ் வந்து இன்னைக்கு இன்ட்ராடேல 14% வந்து சர்ஜ் ஆகி அதோட 52 வீக் ஹையை தொட்டிருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. அதாவது இது கடந்த 5 ட்ரேடிங் செஷன்ல 33% கெயின் ஆயிருக்கதாகவும் அதோட 52 வீக் ஹையான 1349 டச் பண்ணதா செய்தி வெளியாயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் அதோட டிமெர்ஜர் அனௌன்ஸ்னால இன்னைக்கு 2% கெயின் ஆயிருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. எல்எல்சி இந்தியா வந்து இன்னைக்கு 3% வந்து டவுன் ஆயிருக்கு. அது என்ன காரணம்னா அவங்களுடைய ஸ்டேக்கை 7% வந்து ஆஃபர் ஃபார் சேல் மூலியமா வித்ததுனாலையும் இன்னைக்கு டவுன் ஆனதா செய்தி வெளியாயிருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல முக்கா புரோட்டீன் ஐபிஓ வந்து 50.89% வந்து ரேலி ஆயிருக்கு. அதாவது அதோட ஐபிஓ லிஸ்ட்ல இருந்து 43% ப்ரீமியம் வந்து கெயின் ஆயிருக்கதாகவும் இதோட ஐபிஓ வந்து 224 கோடியாக இருந்ததாகவும் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஓவரா பிப்ரவரி 29லேருந்து மார்ச் 4 வரைக்கும் 136.99 டைம்ஸ் வந்து புக் ஆயிருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. இந்த ஐபிஓ பத்தி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லவும். சென்செக்ஸ் நிப்டி வந்து இன்னைக்கு ரெக்கார்டு ஹையை டச் பண்ணிருக்கு. காரணம் ஸ்ட்ராங்கான குளோபல் நியூஸ்லால இருக்கலான்னு செய்தி வெளியாயிருக்கு. எல்டிபிசி வந்து ஷேர்கான் வியூல 425 வரைக்கும் போகலான்னு செய்தி வெளியாயிருக்கு. நிப்டி வந்து இன்னைக்கு க்ளோஸ் ஆனது 74,119 புள்ளிகள், அதாவது அரௌண்ட் 0.05% ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நிப்டி 50 வந்து க்ளோஸ்டு 22,493, அதாவது 0.09% கெயின் ஆயிருக்கு. நிப்டி பேங்க் வந்து க்ளோஸ் ஆனது 47,835. நிப்டி பேங்க் வந்து க்ளோஸ்டு -0.27% வந்து லூஸ் ஆயிருக்கு. நிப்டி மிட் கேப் க்ளோஸ்டு 100 வந்து 48,966 புள்ளிகளாகவும், அதாவது 0.22% வந்து கெயின் ஆயிருக்கு. F&O லிஸ்ட்ல
டாப் கெய்னர்ஸாக டாடா கெமிக்கல்ஸ், டாடா பவர், சோலா இன்வெஸ்ட்மெண்ட், ஜி என்டர்டைன்மெண்ட்டாக எடுத்துருக்காங்க. டாப் லூசர்ஸை எஃப்எல்டோ ஸ்டாக்ல எம்எல்டம், அப்போலோ டயர்ஸ், பிபிசிஎல், போர்ட்ஸ். எம்எல்டம் அவங்களோட ஸ்டேக்கை விற்றதுனால இன்னைக்கு டாப் லூசர்ஸாக இருந்திருக்கதா செய்தி வெளியாயிருக்கு. எல்லாரும் டிஸ்க்ளைமரை பார்த்துக்கோங்க. நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் கிடையாது. நீங்கள் எதாவது ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் மூலிமா வேற ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கும். நாங்கள் அடுத்த வீடியோவை அப்லோட் பண்ணுறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.